Hi, welcome back to Samayal with Lakshmi. இன்னைக்கு ஈஸியா வீட்லயே எப்படி நெய் செய்யிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பாப்போம். இப்ப நெய் செய்யிறதுக்கு இப்படி நல்ல ஹெவியான ஒரு பாத்திரம் தேவை. அப்பதான் நல்லா அடி பிடிக்காம இருக்கும். இப்ப தண்ணி ஒண்ணு இல்லாம நல்லா சூடு பண்ணிட்டு இப்ப பட்டரை இதல போடணும். இப்போ பட்டரை போட்டாச்சு. இது நல்லா மெல்ட் ஆகணும். மீடியம் ஹீட்ல வச்சு மெல்ட் பண்ணு. பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிட்டு இதுக்கு பிறகு ஸ்டவ்வை சிம்ல வச்சிட்டு காய்ச்சணும். பாருங்க எப்படி பொங்கி நொரையா வருதுன்னு. நொரையா வர்ற நேரம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடிக்கடி. இந்த நொரையெல்லாம் அடங்கணும். அடங்குற வரைக்கும் சூடு பண்ணுவோம். இப்போ நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு. அடங்கின பிறகு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த டைமில் கரண்டியை வச்சு லேசாக நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு விடணும். இப்படி கிளியரான பபிள்ஸ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை ஒரு 4-5 முருங்கைக்கீரை அதில் போடணும். முருங்கைக்கீரை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். முருங்கைக்கீரை இல்லாட்டி கருவேப்பிலை இல்லாட்டி சீரகம் போட்டுட்டு இறக்குனா சரி. முருங்கைக்கீரை போடுற நேரம் மேலே வெடிச்சு தெறிக்கும். போட்டுட்டு பக்கத்தில் நிற்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. இப்போ நெய் செஞ்சு 1/2 hour ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடெல்லாம் போயிட்டு இப்போ வடிகட்டி எடுப்போம். பாருங்க மணல் மாதிரி அடியில் இருக்குது. அதை எடுக்கக்கூடாது. அது இல்லாமல் வடிகட்டி எடுப்போம். இப்போ இதில் தான் இந்த நெய்யை ஊற்ற போகிறேன். நெய் ஊற்றுற பாத்திரம் நல்லா க்ளீனாக தண்ணி எது இல்லாமல் ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும். அதை நல்லா செக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இதை வடித்து விடுவோம். பாருங்கள் அடியில் உள்ள இந்த மணல்லாம் வீசிடணும். நான் இப்போ இந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். இது டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இந்த சில்வர் பாத்திரத்துலேருந்து இதில் ஊற்றுறேன். இப்போ இந்த நெய் மார்னிங் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் நெய் எப்படி வந்திருக்குன்னு. இது நேற்று நைட்டு செஞ்ச நெய். உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு நான் செஞ்சு காட்டினேன். அந்த நெய் தான் இது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல வாசனையான ஹோம்மேட் சுத்தமான நெய் ரெடி. பாருங்கள் நல்ல கமக்கமன்னு வாசமாக இருக்குது. நீங்கள் எல்லா ரெசிபிக்குமே இதை யூஸ் பண்ணலாம். மைசூர் பாகு, லட்டு எல்லா பலகாரத்துக்கும் நீங்கள் இந்த நெய்யை யூஸ் பண்ணி செய்யுங்க. இது வீட்டில் செஞ்சனால நல்ல வாசமாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் and subscribe to Samayal with Lakshmi. Thanks for watching.